அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம வந்து பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு வச்சு நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் செய்யலாங்க. இங்கே பாருங்கள், உருளைக்கிழங்கு நல்லா தோல்லாம் சீவிட்டு பீட்ரூட் துருவத்தில் போட்டு கழுவி வச்சுருக்காங்க. இதை நல்லா தண்ணி எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி தண்ணியில் நல்லா கழுவிட்டு அலசிட்டு இதை எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், தண்ணியில் அலசி நல்லா எடுத்துட்டோம். இங்கே பாருங்கள், வெங்காயம் ரொம்ப பொடிசாக அரிஞ்சு வச்சுக்கணும். பச்சை மிளகாவும் பொடியாக அரிஞ்சு வச்சுக்கோங்க. பச்சை பட்டாணி வந்து நான் காலையிலே ஊற வச்சேங்க. இப்போ நான் வந்து சாயந்தரம் செய்கிறேன். பூண்டு எடுத்து வச்சுருக்காங்க, ஒரு 4-5 பல். இப்போ இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. நம்ம அதுக்கு பாருங்கள், ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் இந்த பூண்டு, இந்த பச்சை பட்டாணி எல்லாம் சேர்த்து நல்லா நம்ம குறைன்னு அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாங்க. பாருங்கள், இதிலே நம்ம உப்பு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. பச்சை பட்டாணி, பூண்டு, உப்பு சேர்த்து நல்லா இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. பாருங்கள், நல்லா குறைன்னு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேங்க. இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க. நம்ம பாருங்கள், இது எல்லாத்தையும் நம்ம இதில் மாற்றிட்டோம் ஒரு பாத்திரத்தில். இப்போ நம்ம இந்த வெங்காயம், பாருங்கள், பச்சை மிளகா, இந்த உருளைக்கிழங்கு துருவி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் சேர்த்துக்கலாங்க. இதில் நம்ம கொஞ்சமாக தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், இது நல்லா நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டோம். பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ எண்ணெயில் போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க. வடை மாதிரி தட்டி போட்டுக்கலாங்க. நம்ம பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அப்படி கையில் நல்லா ரவுண்டாக ஷேப்பாக பண்ணிவிட்டு ரொம்ப தட்டிடாதீங்க. இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம எண்ணெயில் போட்டு பாருங்கள், எண்ணெய் நல்லா ஹீட் ஆனோன்னா போட்டு இந்த மாதிரி ஒன்று ஒன்றா போட்டுக்கலாங்க. இது நல்லா வேகட்டுங்க ஒரு பக்கம், நம்ம அப்புறமா திருப்பிக்கலாங்க. இப்போ தாங்க அந்த ஸ்நாக்ஸை நானே புதுசாக ட்ரை பண்ணுறேன். இது எப்படி வருதுன்னு பார்க்கலாங்க. இப்போ இது நல்லா வேகட்டுங்க ஒரு பக்கம், நம்ம திருப்பிக்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு ஒரு பக்கம், நம்ம இது திருப்பிக்கலாங்க. அவ்வளோதாங்க. இது நல்லா வேகட்டுங்க. பாருங்கள், இது நல்லா 2 பக்கமும் வெந்துடுச்சு. இப்போ எடுத்துக்கலாம். நல்லா தாங்க வந்திருக்கு. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸ். பச்சை பட்டாணியும் உருளைக்கிழங்கு வச்சது. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.